தமிழிலிருந்து பிறந்த குழந்தை தானேன்றார் அவர். நாங்கள் ஒரு குடும்பம்ன்றார். அது சரியா தப்பான்றது ஒரு பக்கம். ஆனால் அப்படி சொல்கிறதுக்கான உரிமை அவருக்கு இருக்குது. அவர் கன்னடத்தை இழிவுபடுத்தலை, அவர் கன்னட மொழியை அவர் சிறுமப்படுத்தலை. போய் சிக்கலில் தேவையில்லாமல் மாற்றுறாரு அவர். அது மூலமாக தனக்கு தானே சூன்யத்தை வச்சுக்கிறாரு அவர். இந்த விஷயம் நான் என்ன சொல்கிறேன், இந்த கன்னட மக்கள் படக்கூடிய கோபத்தை பார்த்து தமிழ்நாட்டில் பலருக்கு கோபம் வருது. அப்போ சமஸ்கிருதத்துலேருந்து தமிழ் வருதுன்னா நீங்கள் அமைதியாக கேட்டுக்கணும். உங்களுக்கு ஏன் கோபம் வருது? தனிநபர் பேசுகிறதுக்கும் எவனோ தெருவில் போகிறவன் பேசுகிறதுக்கும் கமல் மாதிரி இருக்க ஒரு கலைஞன் பேசுகிறதுக்கும் அடிப்படையில் வித்தியாசம் இருக்குது. இதை கமல் ஆஃபீஸில் வேலை செய்கிற ஒரு லைட் பாய் ட்வீட் போட்டு போயிருந்தானா யாரும் கண்டுக்க போகிறது கிடையாது. கமல் பேசும்போது சிக்கலாம் நமக்கு தெரியாது. அவரும் சொல்லிட்டாரு, நான் சொல்லுற விஷயம் வேற, புரிஞ்சுக்கிட்டது வேற அப்படின்னு சொல்லிட்டாரு. இதுக்கு மேலே மன்னிப்புனே வராங்க. மன்னிப்பு கேட்கறதுன்னு சொல்றது தப்புங்க, அதை நான் ஒத்துக்கிறேன். இது ஒரு கருத்து என்பது ஒருத்தன் சொன்னாலும் சொல்லாட்டியும் வெளியில் இருக்கக்கூடியது. மன்னிப்பு கேட்க சொல்வதோ அடிப்பதோ கழுவில் ஏற்றுவதோ முட்டாள்தனமானது, பகுத்தறிவுக்கு பொருந்தாதது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால தான் உயர்நீதிமன்றத்தோட இந்த அணுகுமுறை தவறுன்னு நான் சொல்கிறேன். ஆனால் கமலோட நோக்கத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். கமல் ஒன்றும் சாதாரண ஆள் இல்லை. அவரோட படங்களோட வெற்றிக்காக கடந்த காலங்களில் பல விஷயங்கள் அவர் பண்ணவர். படம் வெற்றி அடையணும்னா அவர் எந்தாவது ஒரு கான்ட்ரவர்சியை கலப்பார். இப்போ நல்ல பப்ளிசிட்டி கர்நாடகாவில் கிடச்சிருக்கு. அதனால முன்னாடி படங்கள்லாம் எதுவும் பெருசாக பண்ண மாட்டேன். விஸ்வரூபம்லாம் என்ன கதை இல்லை, இவர் தான் தயாரிப்பாளர். சொந்த படத்துக்கு அவரே போயிட்டு ஒரு இது பண்ண மாட்டார். அவரே எல்லா எல்லைக்கும் போவார். இது ஃபுல்லாக அரசியல் ஆக்குறாங்களா? அரசியல் ஆயிடுச்சுங்க. இதில் என்ன வேற என்ன பிரச்சனை? எல்லா கட்சியும் ஏன் கவர்மெண்ட் தடை பண்ணுற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. சென்சார் போர்டு கிளியர் பண்ண படத்தை ஒரு மாநில அரசு தடை பண்ணுறதுன்றதுலாம் ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ் தான் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. ராணுவத்தை வச்சா நீ படத்தை நடத்தணும், படத்தை ஓட்டணும். லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம். நான் மறுபடியும் சொல்கிறேங்க, எந்த மொழியை பற்றியுமே யாரும் தப்பாக பேசக்கூடாது. ஒரு மொழியிலேருந்து இன்னொரு மொழி வந்ததுன்னு ஒருத்தனுக்கு கருத்து இருக்கலாம், அதை பேசலாம். ஆனால் விஐபிஸ் பேசும்போது சிக்கல் வருதுன்னா அவங்க அதை தவிர்க்கணும். சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திருமணி அவர்கள். வணக்கம் சார். சார், கமலஹாசன் அவர்கள் நடிச்சிருக்கக்கூடிய தக் லைஃப் திரைப்படம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தினுடைய இசையீட்டில் பேசின விஷயம் தமிழ்லேருந்து தான் கன்னடம் வந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த இடத்தில் கன்னட நடிகர் சிவராஜ்குமார் அவர்களும் இருந்தாங்க. இப்போ இது பெரிய சர்ச்சையாக போயிட்டுருக்கு. இதுக்கு உங்களுடைய வியூ எப்படி சார்? கமல் சொன்னதில் எந்த தப்பும் கிடையாது, அது அவருடைய கருத்து. ஆனால் வர்த்தக ரீதியாக ஒரு சினிமாவை எடுத்துகிட்டு பிரச்சனை வரும்னு தெரிஞ்சே தான் அவர் இதை பேசியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த படத்துக்கான விளம்பரமாக அதை அவர் பார்க்குறாரு. தக் லைஃப் படத்துக்கு 4-5 மொழிகளில் எடுத்த படத்துக்கு கர்நாடகாவில் பெரிய அளவில் ட்ராக்ஷன் கிடைக்கல. ஒரு சீப் பப்ளிசிட்டியை மனசில் வச்சு கமல் பேசியிருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் தான் எனக்கு தோணுது. அது ஒரு கருத்து. அந்த கருத்தை சொல்கிறதுக்கான உரிமை கமலுக்கு இருக்குது. இன்றைக்கி ஹைகோர்ட்டில் நடந்தது துரதிர்ஷ்டவசமானது. கமலோட கருத்தை பெரிய ஒரு தவறாக கருதி உயர்நீதிமன்றம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொல்வது ஏற்புடையது அல்ல. இது கண்டிப்பாக ஒரு ஆபத்தான போக்கு. ஒரு வாரத்துக்கு கேஸ் தள்ளி வச்சுருக்காங்க. கமல் ஏற்கனவே ஒரு அறிக்கையை கொடுத்துருக்கிறாரு அந்த வர்த்தக சபைக்கு. ஆனால் அதில் மன்னிப்போ வருத்தமோ தெரிவிக்கல. நான் எந்த தவறும் பண்ணலன்னு தான் அவர் சொல்லியிருக்காரு. கர்நாடக வர்த்தக சபை கமல் தரப்பு ப்ளஸ் கர்நாடக அரசு பேசி தீர்வு காணுங்கள்னு சொல்லியிருக்காங்க. பிரச்சனை முடிவுக்கு வரும்னு நான் நம்புகிறேன். இது ஒன்றும் பெருசாக போகாது. இது படங்கள், இந்த மாதிரி படங்கள் கமர்ஷியலாக எடுக்கப்பட்ட படங்கள் நிரந்தரமாக முடங்கி போனதெல்லாம் கிடையாது. கமல் தன் கருத்துக்கு வருத்தம் தெரிவிக்கிறாருன்னா விட்டுட்டு போகிறாங்க. ஆனால் வருத்தம் தெரிவிக்கிற அளவுக்கான கருத்தை அவர் தெரிவிக்கலை. மன்னிப்பு கேட்குற குற்றம்லாம் எதுவும் பண்ணலை. அது உண்மை. இதில் நீதிமன்றங்களின் போக்கு தான் ஆபத்தானதாக இருக்குது. ஒரு பெரிய அளவு நீங்கள் சொன்னதுலையே சார் பப்ளிசிட்டிக்காக சொல்லியிருப்பார் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்கிறீங்க. இவ்வளோ பெரிய பிரச்சனையாகும் அவருக்கும் தெரியும். அப்புறம் அது பப்ளிசிட்டியாக அப்படி பண்ணால் தான் அது விளம்பரம் கிடைக்கும். அப்புறம் போய் மன்னிப்பு கேட்கலாம். ரஜினி கடந்த காலங்களில் பண்ணதை இன்றைக்கி கமல் பண்ணிகிட்ருக்கார். இது பாருங்களேன், இதெல்லாம் இந்த என் மொழி உயர்ந்தது அப்படின்னு சொல்கிறது தப்பு இல்லை. என் மொழி தான் உயர்ந்தது, என் மொழியிலேருந்து தான் இன்னொரு மொழி வந்ததுலாம் சொன்னால் பிரச்சனை தான் வரும். அது கருத்தியல் ரீதியாக மற்றவங்க சொல்கிறதுக்கும் விஐபி சொல்கிறதுக்கும் இருக்க வித்தியாசம். விஐபி சொல்லும்போது பிரச்சனை உருவாகுது. அதுவும் கரெக்டாக படம் ரிலீஸுக்கு 4 நாள் முன்னால் நீ சொல்கிறேன்னா நோக்கம் என்ன? மொழி அறிஞராக நீதிமன்றம் கேட்குது. நியாயமான கேள்வி தான். நான் கேட்குறேன், மொழி அறிஞர் சொன்னாலும் கர்நாடக மக்கள் அதை ஒப்புக்கொள்ள போவதில்லை. இப்போ நான் இன்னொன்று கேட்குறேன், சமஸ்கிருதத்துலேருந்து தமிழ் வந்ததுன்னு சொன்னால் நீங்கள் ஏற்றுப்பீங்களா? தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுப்பாங்களா? கொந்தளிப்பு வரும்ல. அதை தான் அங்கே வருது. 2 ஒன்று தானே. நாளைக்கு உச்சநீதிமன்றமே தீர்ப்பு கொடுக்குது, கன்னட சமஸ்கிருதத்துலேருந்து தான் தமிழ் வந்ததுன்னு ஒரு விஞ்ஞான ஆய்வு பண்ணி கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. தமிழ் மக்கள் ஏற்றுப்பாங்களா? ஏற்றுக்க மாட்டாங்க.
அந்த மாதிரி தமிழ்லேருந்து தான் கன்னடம் வந்ததுன்னு நீங்கள் பேசும்போது, நம்ம ஸ்கூல்லேருந்து படிக்கும்போது நமக்கு சொல்லிக் கொடுத்த விஷயம் தமிழ் தான் தாய்மொழி, தமிழ்லேருந்து தான் தெலுங்கு வந்தது, தெலுங்குலேருந்து கன்னடம் வந்தது, தமிழ்லேருந்து தான் மலையாளம் வந்தது நம்ம பேசுகிறோம். இதெல்லாம் எந்த அளவுக்கு அறிவுபூர்வமான உண்மைன்னு யாருக்கும் தெரியாது. இதெல்லாம் சிக்கலான விஷயங்கள். ரெண்டாவது, இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் இதை பேசுகிறதால யாருக்கு லாபம்? என் மொழி வசந்ததுன்னு சொல்லலாம், என் மொழி தான் வசந்ததுன்னா பிரச்சனை வரும். அதுக்கு தான் நான் சொல்கிறேன், சமஸ்கிருதத்துலேருந்து தமிழ் வருதுன்னா கொந்தளிக்கிறீங்கல்ல. அப்போ தமிழ்லேருந்து கன்னடம் வரும்னா அவன் குதிக்க தான் செய்வான். இது தேவையில்லாத பிரச்சனை. உண்மையிலே இது தேவையில்லாத பிரச்சனை. நாட்டில் 1000 பிரச்சனை இருக்குது. இதுதான் பிரச்சனை அவங்களுக்கு. மதத்தின் பெயரால் பெருமை கொள்வதும், ஜாதியின் பெயரால் பெருமை கொள்வதும் எவ்வளவு தூரம் பகுத்தறிவுக்கு பொருந்தாததோ, மொழியின் பெயரால் பெருமை கொள்வதும் பகுத்தறிவுக்கு பொருந்தாதது. எல்லா மொழிகளும் உயர்ந்தவை, எல்லா மொழிகளும் மக்களுக்கானவை, எல்லா மொழிகளும் மக்களுடைய மொழிகள் தான். இதில் உயர்வு தாழ்வே கிடையாது. இதுலேருந்து தான் இது வந்தது, இதுலேருந்து தான் அது வந்ததுன்றலாம் நீங்கள் பேசிக்கலாம். அது எவ்வளோ தூரம் உண்மைன்னு யாருக்கும் தெரியாது. இவையெல்லாம் வரல, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது. அப்படியே இருந்தாலும் அது எதுக்கு சொல்கிற? ஒருத்தனுக்கு பிடிக்கலன்னா ஏன் சொல்கிற? நீ அவனை இழிவுபடுத்துன்னு அவன் நினைக்கிறான்னா நீ எதுக்கு இழிவுபடுத்துறாம என்ன சார்? நேச்சுரலி இருக்குங்க, என்னோட தொன்மைன்னு அவனை ஃபீல் பண்ணுறாங்க. சரி, அப்படியே உங்களுக்கு ஏன் ஒரு நிமிஷம், சமஸ்கிருதத்துலேருந்து தமிழ் வருதுன்னா ஏன் உங்களுக்கு கோவம் வருது? அதில் இழிவுபடுத்து நீங்கள் நினைக்கிறதால தான் உங்களுக்கு கோவம் வருது. இதில் இழிவுபடுத்துறதுக்கு எதுவுமே இல்லைன்னா நான் உங்களை கேட்குறேன், சமஸ்கிருதத்துலேருந்து தான் தமிழ் வந்ததுன்னா ஏன் இங்கே கோவம் வருது பல பேருக்கு? சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். இல்லைங்கிறதுனால தான். அது இல்லைங்கிறது உங்கள் நோக்கம், உங்களோட எண்ணம். உண்மை எதுன்னு யாருக்கும் தெரியாது. நான் என்ன சொல்கிறேன், அதுலேருந்து வந்திருக்கலாம், வராமலும் இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். இதையெல்லாம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த சம்பவங்கள், நமக்கு தெரியாது. அவரும் சொல்லிட்டாரு, நான் சொல்ல விஷயம் வேற, புரிஞ்சுக்கிட்டது வேற அப்படின்னு சொல்லிட்டாரு. இதுக்கு மேலே மன்னிப்புனே வராங்க. மன்னிப்பு கேட்குறோன்னு சொல்கிறது தப்புங்க, அதை நான் ஒத்துக்கிறேன். மன்னிப்பு கேட்குற அளவுக்கு அவர் எந்த தப்பும் பண்ணலை. இது ஒரு கருத்து என்பது ஒருத்தன் சொன்னாலும் சொல்லாட்டியும் வெளியில் இருக்கக்கூடியது. இவர் சொல்லலைன்னா இன்னொருத்தன் சொல்ல போகிறான், இன்னொருத்தன் சொல்லலைன்னா இன்னொருத்தன் சொல்ல போகிறான். ஒரு கருத்து என்பது வெளியில் இருக்கக்கூடியது. ஒரு கருத்துக்காக ஒரு மனிதனை மன்னிப்பு கேட்க சொல்வதோ, அடிப்பதோ, கழுவில் ஏற்றுவதோ முட்டாள்தனமானது, பகுத்தறிவுக்கு பொருந்தாதது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால தான் உயர்நீதிமன்றத்தோட இந்த அணுகுமுறை தவறுன்னு நான் சொல்கிறேன். ரொம்ப துரதிருஷ்டவசமானது, அன்ஃபார்ச்சுனேட். ஆனால் கமலோட நோக்கத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். கமல் ஒன்றும் சாதாரண ஆள் இல்லை. அவரோட படங்களோட வெற்றிக்காக கடந்த காலங்களில் பல விஷயங்கள் அவர் பண்ணவர். படம் வெற்றி அடையணும்னா அவர் எந்தாவது ஒரு கான்ட்ரவர்சியை கலப்பார். இப்போ நல்ல பப்ளிசிட்டி கர்நாடகாவில் கிடச்சிருக்கு. அது படம் ஓடுதோ ஓடலையோ அது வேறு விஷயம். அதனால முன்னாடி படங்கள்லாம் எதுவும் பெருசாக பண்ண மாதிரி விஸ்வரூபம்லாம் என்ன கதை? பல வருடங்கள் முன்னாடி எப்போ நடந்தாலும் என்னங்க, என்ன பல வருடம், 2013 எவ்வளோ, 10 வருஷம் தான், 12 வருஷத்துக்கு முன்னால். இதே மாதிரி அவரோட வேறு சில படங்களும் இந்த பிரச்சனையை உண்டாக்கியிருக்குது. இல்லை, இவர் தான் தயாரிப்பாளர், சொந்த படத்துக்கு அவரே போயிட்டு ஒரு இது பண்ண மாட்டார். அவரே எல்லா எல்லைக்கும் போவார். அவர் 3 பேர் சேர்ந்து தயாரிச்சிருக்காங்க. யார்? ரெட் ஜாயிண்ட் இல்லை, இவங்க மெட்ராஸ் டாக்கீஸு, கமல், அப்புறம் இன்னொரு முக்கியமானவர்களுடைய ஒரு தரப்பு எல்லாம் சேர்ந்து தான் இது செஞ்சுருக்காங்க. இதில் இவர் தான் இன்றைக்கி பெட்டிஷனராக போகிறாரு ஹைகோர்ட்டுக்கு, மற்றவங்க போகல. நீங்கள் சரி, நான் மறுபடியும் சொல்கிறேங்க, அவர் பேசினதில் தவறு எதுவும் கிடையாது. மன்னிப்பு கேட்குற அளவுக்குலாம் எந்த தப்பும் அவர் பண்ணலை. ஆனால் நீங்கள் ஒரு கமர்ஷியலாக ஒரு சினிமாவை ரிலீஸ் பண்ணுறீங்க, கர்நாடகாவில் அந்த பிரச்சனை வரும் அப்படின்னா, இதே நீங்கள் கேரளாவை பற்றி, மலையாளத்தை பற்றி சொல்லியிருந்தீங்கன்னா அவங்க கண்டுக்கவே மாட்டான். அவன் பாட்டு சிரிச்சுக்கிட்டு போயிருப்பான் அவன். ஆனால் கர்நாடகாவில் நிலைமை வேறு. ரெண்டாவது, இதை பின்னால் வந்து யாரெல்லாம் தூண்டி விடுறாங்கன்றதும் தெரியும். அங்கே பல சக்திகள் இது வேலை செஞ்சு. அது ஒரு டவுட் சார், இது ஃபுல்லாக அரசியல் ஆக்குறாங்களா? அரசியல் ஆகிடுச்சுங்க. அது இதில் என்ன வேறு என்ன பிரச்சனை? அவன் கையில் தான் எடுத்திருக்கான், அரசியல் எடுத்திருக்கான். எல்லா கட்சியும் ஏன் கவர்மெண்ட் தடை பண்ணுற அளவுக்கு ஒன்றுமே இல்லையே. சென்சார் போர்டு கிளியர் பண்ண படத்தை ஒரு மாநில அரசு தடை பண்ணுறதுன்றதுலாம் வந்து ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ்ன்னு தான் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்குது. ராணுவத்தை வச்சா நீ படத்தை நடத்தணும், படத்தை ஓட்டணும். லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம்னா நாளைக்கு ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஒவ்வொரு காரணத்தை சொல்லி படத்தை நிறுத்துவான். என்ன பண்ணுவீங்க அப்போ? அதனால் இதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த தடையோ மன்னிப்பு கேட்கணுன்றதோ ஏற்புடையதல்ல. அதில் மாற்று கருத்துக்கு இடம் கிடையாது. ஆனால் கமல் கொஞ்சம் உஷாராக இருந்திருக்கலாம், அவர் இதை தவிர்த்துருக்கலான்றது தான் என்னுடைய பாயிண்ட். அதாவது கமல் இப்படி எடுத்துக்கோங்க, கமல் சொல்லக்கூடிய கருத்தில் எனக்கு உடன்பாடு கிடையாது, நான் ஓப்பனாக சொல்கிறேன். ஆனால் அதை சொல்கிறதுக்கான உரிமை கமலுக்கு இருக்குது. அவர் ஒன்றும் பெரிய குத்தம் பண்ணல எதுவுமே. அது ஒரு கருத்து, அது அவ்வளோதான். இந்த விஷயம் வந்து நான் என்ன சொல்கிறேன், இந்த கன்னட மக்கள் படக்கூடிய கோபத்தை பார்த்து தமிழ்நாட்டில் பலருக்கு கோபம் வருது. அப்போ சமஸ்கிருதத்துலேருந்து தமிழ் வருதுன்னா நீங்கள் அமைதியாக கேட்டுக்கணும்ல, உங்களுக்கு ஏன் கோபம் வருது? அப்போ அவன் மொழியை பற்றி அது இன்னொரு மொழியிலேருந்து வந்ததுன்னு சொல்லும்போது தாங்கள் சற்று இறங்கிய நிலையில் இருப்பதாக, தங்களுடைய கௌரவம் குறைந்ததாகத்தான் நினைக்கிறாங்க. அது எல்லா மொழிகளுக்கும் தானே இருக்குது. அதையே நீங்கள் அப்போ வந்து புரிஞ்சுக்க மாட்டேங்க. அப்போ இன்னொரு மொழிக்காரனை பற்றி பேசாத. நீ தனிநபர் பேசுகிறதுக்கும் எவனோ தெருவில் போகிறவன் பேசுகிறதுக்கும் கமல் மாதிரி இருக்க ஒரு கலைஞன் பேசுகிறதுக்கும் அடிப்படையில் வித்தியாசம் இருக்குது. இதை கமல் ஆஃபீஸில் வேலை செய்கிற ஒரு லைட் பாய் ட்வீட் போட்டு போயிருந்தானா யாரும் கண்டுக்க போகிறது கிடையாது. கமல் பேசும்போது சிக்கலாகுது. ஓகே, இதுக்கு ஹைகோர்ட் சொன்னதும் தான்
ஏன் சுற்றி வளைச்சு பேசுறீங்க, ஏன் மன்னிப்பு கேட்கல, அவ்வளோ ஈகோ என்ன அப்படின்னு கேட்டாங்க. இப்போ சமீபத்தில் தமிழிசை அவர்களும் அதே வார்த்தையை போட்டிருக்காங்க. மன்னிப்பு கேட்பதில் என்ன ஈகோ அப்படின்னு கேட்குறாங்க. மன்னிப்பெல்லாம் கேட்க வேண்டியதில்லை. ஏன் அவங்களும் அதே ட்வீட்டில் வராங்க? அவங்க பிஜேபி பாஷையில் தான் பேசுவாங்க அவங்க. நான் மறுபடியும் சொல்கிறேங்க, நான் சொல்கிறதுல கொஞ்சம் இருக்குது, நீங்கள் நுட்பமாக பார்க்கணும். ஏன்னா சில பேர் நேயர்களுக்காக நான் சொல்கிறேன், நான் முரண்பாடு இருக்கிறதா சிலர் கருதக்கூடும். நான் முரண்பாடாகவே இல்லை பேசலை, நான் தெளிவாக தான் பேசுகிறேன். அது கமலுடைய கருத்து, அந்த சொல்கிறதுக்கான உரிமை கமலுக்கு இருக்குது. அவர் மன்னிப்பு கேட்கக்கூடிய எந்த தவறையும் பண்ணலை, ஒரு கருத்தை சொன்னார். ஆனால் பிரச்சனை அவர் சினிமாக்காரர் என்ற முறையில் வரும்பொழுது படம் ஓடணும்னா பல கோடி ரூபாய் செலவு பண்ணி எடுத்த பணத்தை டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்கியிருக்காங்க, பல கோடி செலவு பண்ணி. அட் எண்ட் ஆஃப் த டே பணம் இது. அப்படி இருக்கும்போது யாருக்கும் நஷ்டம் வரக்கூடாது அப்படின்னா, ஏன்னா ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஹவுஸில் லாஸ் ஆகுதுன்னா அந்த தொழிலில் இருக்கக்கூடிய கடைக்கோடி ஊழியர்கள் வரைக்கும் சிக்கல் வரும். அதனால் நம்ம அது வந்து யாருக்கும் நஷ்டம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அதனால் கமல் இதை தவிர்த்திருக்கலாம் நம்ம சொல்கிறோம். ஆனால் அதுக்காக மன்னிப்பு கேட்கணும்னு கோர்ட்டு சொல்கிறதும், அதுக்கு தமிழிசை வக்காலத்து வாங்குறதும் ரொம்ப ரொம்ப அருவருப்பான ஒரு விஷயம். இது ஏற்புடையதில்லை. நான் மறுபடியும் சொல்கிறேங்க, எந்த மொழியை பற்றியுமே யாரும் தப்பாக பேசக்கூடாது. ஒரு மொழியிலேருந்து இன்னொரு மொழி வந்ததுன்னு ஒருத்தனுக்கு கருத்து இருக்கலாம், அதை பேசலாம். ஆனால் விஐபிஸ் பேசும்போது சிக்கல் வருதுன்னா அவங்க அதை தவிர்க்கணும். இது ஒரு இந்த வித்தியாசத்தை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நான் அதை தான் திரும்பவும் இந்த உதாரணத்தை சொல்கிறேன். சமஸ்கிருதத்துலேருந்து தான் தமிழ் வந்ததுன்னு நாளைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் 5 நீதிபதிகள் அமர்வு ஒரு தீர்ப்பே கொடுத்துருதுன்னா தமிழ்நாட்டில் ஒத்துப்பாங்களா யாராவது? சராசரி தமிழை ஒத்துப்பானா? அவனை எங்கேயோ ஒரு இடத்துல அது இன்சல்ட் ஆகுதில்லை. அந்த மாதிரி கன்னட மக்கள் இன்சல்ட் ஆகிறாங்கன்னு அந்த எதுக்கு பேசி தொலைக்கிறேன்றோம். இது வாங்க இன்றைக்கி பிரச்சனை. நாட்டில் 1000 பிரச்சனை இருக்குங்க. சுயசாதி பெருமை, சொந்த மதத்தை பற்றின பெருமை, மொழியை பற்றின பெருமை, எல்லாமே பகுத்தறிவுக்கு பொருந்தாததுங்க. சாதி பெருமை பேசுறது பகுத்தறிவுக்கு பொருந்தாதது, மத பெருமை பேசுறது பகுத்தறிவுக்கு பொருந்தாதது. ஆனால் மொழி பெருமை பேசுறது தப்பு இல்லைன்னா அதை விட முட்டாள்தனம் மூடத்தனம் எதுவுமே இருக்க முடியாது. எல்லா மொழிகளும் உயர்ந்தவை, அதை புரிஞ்சுக்கோங்க. எல்லா மொழிகளுமே உயர்ந்த மொழிகள் தான். உருது மொழி 500 ஆண்டுகால பாரம்பரியம் தான். அதோட வரலாறு 500 ஆண்டு காலம் தான். பஜார் லாங்குவேஜ்னு பேர் அது. பாரசீகமும் ஹிந்தியும் கலந்து, அரபியும் கலந்து வந்த மொழி அது உருது லாங்குவேஜ். அதோட வரலாறு 500 வருஷம்தான். அற்புதமான மொழி. அவ்வளவு கவிதைகள் இருக்குது, அவ்வளவு இலக்கியங்கள் இருக்குது. உருது மொழி பாகிஸ்தானோட தேசிய மொழி. இந்தியாவில் அது சுதந்திரத்துக்கு பிறகு முஸ்லீம்களோட மொழின்னு பார்க்குறாங்க. முட்டாள்தனம். ஹிந்துஸ் நிறைய பேர் பேசுகிறவங்க இருக்காங்க. அதை பஞ்சாப்லலாம் வந்து உருது பேசக்கூடிய இந்து ஃபேமிலிஸ் இருக்குது. அதோட வரலாறு 500 ஆண்டுகள் தான். இப்போ எனக்கு 5000 வருஷம் உருது வந்து என்னை விட கீழே இருக்க மொழி நான் சொன்னேன்னா அதை விட ஒரு முட்டாள்தனம் எதாவது இருக்க முடியுமா? எல்லா மொழிகளும் சமமானவை. ஆயுளை வச்சு எடை போடுறதுன்னா பழமையான மொழியை தானே நீங்கள் வந்து கீழே பார்க்கணும். வயசான மனுஷனுக்கு தானே உங்களுக்கு வந்து மதிப்பு குறையுது, இளைஞனுக்கு தானே மரியாதை அதிகம். அப்படி பார்க்குறோமா நம்ம? இல்லையே. அதனால் வந்து ஒரு மொழியின் ஆய்வுகளை வைத்தோ அல்லது எந்த மொழியிலிருந்து எந்த மொழி வந்தது என்பதை வைத்தோ நீங்கள் வந்து மொழியில் உயர்வு தாழ்வு பாராட்டுறீங்கன்னா அதை விட தவறு முட்டாள்தனம் எதுவுமே இருக்க முடியாது. ஒரே வார்த்தை தாங்க நான் சொல்கிறேன். எல்லா மொழிகளும் உன்னதமானவை, எல்லா மொழிகளும் உயர்ந்தவை, எல்லா மொழிகளும் சமமானவை, எல்லா மொழிகளும் மக்களுக்கானவை. இதில் எந்த விதமான உயர்வு தாழ்வும் பேதங்களும் இருக்கவே கூடாது. இந்த மொழியிலேருந்து மொழி வந்ததுன்றது விஞ்ஞானிகள் பேசக்கூடியது. அதில் எவ்வளோ உண்மை இருக்குன்னு நமக்கு தெரியாது. இப்போ கால்டுவெல்லோட தியரி படி திராவிட குடும்பத்திலேருந்து வந்தது தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம். இது லாங்குவேஜ் ஃபேமிலி இது. அதே மாதிரி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச், ஜெர்மன், ரஷ்யன், ஸ்பானிஷ், ஸ்வீடிஷ், இந்த லாங்குவேஜ்லாம் ஆங்கிலோ சாக்சன் லாங்குவேஜஸ். சைனீஸ், கொரியன், ஜாப்பனீஸ், இதெல்லாம் வந்து மங்கோலியன் ஃபேமிலி லாங்குவேஜஸ். இந்த மாதிரி வந்து மொழி குடும்பங்கள் இருக்குது. இதில் இது வசத்தி, இது தாழ்த்தி, இதுலேருந்து இது வந்தது, அதுலேருந்து இது வந்தது. இதோட அது இன்றைக்கி மொழி பகமையை விளக்க தானே உதவுது. அப்போ கலைஞர்கள் வந்து அந்த வார்த்தைகளை தவிர்ப்பது நல்லது. ஆனால் அதுக்காக ஒரு மன்னிப்பு கேட்கணுன்றதெல்லாம் அவர் வந்து தமிழ் தான் சூப்பர், தமிழுக்கு கீழே தான் கன்னடம்னு சொல்லியிருந்தாருன்னா மன்னிப்பு கேட்கலாம். அவர் அப்படி சொல்லலை. தமிழிலிருந்து பிறந்த குழந்தை தானேன்றார் அவர். வந்து நாங்கள் ஒரு குடும்பம்ன்றார். அது சரியா தப்பான்றது ஒரு பக்கம். ஆனால் அப்படி சொல்கிறதுக்கான உரிமை அவருக்கு இருக்குது. அவர் கன்னடத்தை இழிவுபடுத்தலை, அவர் கன்னட மொழியை அவர் சிறுமப்படுத்தலை. போய் சிக்கலில் தேவையில்லாமல் மாற்றுறார் அவர். அது மூலமாக தனக்கு தானே சூன்யத்தை வச்சுக்கிறார் அவர். இதில் தமிழிசை உள்ளே பூந்து பேசுறதுன்றது அருவருப்பாக இருக்குது. மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்தி, ஜாதியின் பெயரால் மக்களை பிளவுபடுத்தி, ரத்தம் குடித்து கட்சி வளர்த்து இன்றைக்கி இந்தியாவே சர்வநாசம் செய்து கொண்டிருக்கக்கூடிய பாஜகவோட முன்னாள் தலைவர் கமலுக்கு புத்தி சொல்கிறது என்பது வேடிக்கையானது. தொடர்ந்து பேசுவோம். மிக்க நன்றி. வணக்கம் சார்.